ஆவியே வாருமையா, அரனுக பலத்தால் நிரப்புமையா. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:02. இன்று 28ஆம் தேதி 8ஆம் மாதம் 28ஆம் தேதி ஆவணி மாதம் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02. இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேமினிஸ்ட்ரி அவர்கள் செய்கின்ற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சௌரி சபா இளங்கோவர்கள் மாலை நேரத்திலே வழி நடத்துவார்கள். அது ஒரு நேரமும் ஊழியர் சௌரன் லெஸ்லி வழி நடத்துவார். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் ஸ்கை பிரேமினிஸ்ட்ரி ஊழியர்கள் நடத்துகின்ற ஊழியங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. எல்லோரையும் தங்குதடையின்றி இணைத்து கேட்க ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக, உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாக வந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். மீகா 7:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமேன். மீகா 7:8 வசனங்களை எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்கான வாசிக்க வேண்டிய வேதா வாசிப்பு பகுதி 2 ராஜாக்கள் 1-2, எரேமியா 80, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அந்த வகையில் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சகோதரி சிசிலியா அம்மா லண்டன் யூகேயிலிருந்தும், ஊழியர் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள, அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜபிக்கும்படி கர்த்தர் கூறியிருக்கிறார். ஊழியங்களை மற்றவர்களுக்காக செய்யும்படியும் கூறியிருக்கிறார். ஜபிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கர்த்தரை அறிவிக்கின்ற ஊழியத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறார், எங்களுக்கும் தந்திருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நீங்கள் சங்கமம் வானொலியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் கேட்டு கர்த்தரண்டை வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com இரண்டையும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு, போகிற ஊழியர்களையும் வரவேற்று கொண்டு, இந்த வேளையில் எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் வவுனியா பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். எல்லா ஜபங்களுக்கூடாக செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம் எல்லா ஜபங்களையும். ஆமேன். பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களையும் வரவேற்று கொண்டு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா.
பேசலோட்டண்ணா. ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியண்ணா குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே மகா பெரிய கர்த்தர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மகா பலமுள்ள கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆதிகாமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, எங்கள் விசுவாச தந்தைக்கு சொல்லப்படுகிறது, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்க. எங்கள் தேவன் மகா பெரிய பலமுள்ள தேவன். அவர் ஊடாகத்தான் எங்களுக்கு எல்லா பலமே வருகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. 2வது மகா ராஜாவாகிய கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் எல்லா அதிசயத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 3வது காரியம், எங்கள் தேவன் மகா நீதிபதியாகிய கர்த்தர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய நீதி அங்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கும் போது எங்களுடைய பாதை அங்கு செம்மையாய் இருக்கிறது. செம்மையாய் ஆக்கி தருகிறவர் எங்களோடு இருக்கிறபடியா அப்படியே எங்களுக்கு நீதி உள்ள கர்த்தராய் அவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சர்வ வல்லவர் அவர், வல்லமையில நியாயத்திலும் அவர் பெருத்தவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் நீதிபரர், அவர் ஒருவரையும் ஒடுக்குற தேவன் அல்ல என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 4வது காரியம், மகா தீர்க்கதரிசியாகிய கர்த்தர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்க லூக்கா 7 சொல்லப்படுகிறது, எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாம் நம்பி இருக்கிற மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரையே நாங்கள் சுவிசேஷமாய் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைய நாளிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்களிலே பாடசாலைகள் தொடங்குகிறது, வேலை தலங்கள் புதிதாக போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே பிள்ளைகள் போக இருக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஜெபம், நல்ல ஞானத்தையும் அங்கு அறிவையும் போதிக்கிற தேவன், ஆலோசனையும் அறிவையும் போதிக்கிற தேவன், எல்லாவற்றிலும் அவருக்கு பயப்படுற பயத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர். அதே நேரம் அவர்கள் வல்கி பெருக வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய மகனும் வர 1ஆம் தேதி வேலை ஸ்டார்ட் பண்ணுகிறார். உண்மையிலேயே கர்த்தர் அவருக்கு அந்த கொடுத்த வேலைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் அரசாங்க வேலை, அது மட்டுமல்ல நல்ல சம்பளம், அது மட்டுமல்ல நல்ல பொசிஷனில் அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், எத்தனையோ காலம் நான் கண்ணீரோடி செபித்திருக்கிறேன், ஆனால் கேட்காத மாதிரி எனக்கு இருந்தது தான். இது என்னடா என்று நான் நினைத்தது உண்டு. ஆனால் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மகா பெரியது என்று சொல்லி நான் உண்மையிலேயே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ நாட்கள் எல்லாம் நான் எத்தனையோ கண்ணீர்களோடு இந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்காதா என்று சொல்லி இருந்தேன். ஆனால் தேவன் நியமித்த அந்த இடத்திலே எவ்வளவு ஆசீர்வாதத்தோடு அவருக்கு வேலை கிடைத்தது. அது மட்டுமல்ல, 7வது மாதம் 21ஆம் தேதி அநேக மினிஸ்டர்மார்களுக்கு முன்பாக அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டு இந்த வேலையை 1ஆம் தேதி தொடங்க இருக்கிறார். உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கு. நீங்களும் அநேக நாட்கள் ஜெபித்த நீங்கள் எல்லாரும் எங்களோட பிள்ளைக்காக ஜெபித்தார்கள். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நாங்கள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்களும் போகிறோம். திங்கட்கிழமை நான்
நிற்க மாட்டேன். டொலி சிஸ்டர், நீங்கள் ஏழுமந்தால் செய்யுங்கள். கர்த்ததாமே இதுக்காக நீங்கள் ஜெபித்து என் பிள்ளையோடு கூட பாடசாலை போகிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த பாடசாலைக்கு போகிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாப்பு கொடுத்து, உம்மை அறிகிற அறிவை கொடுத்து, பரிசுத்தமாய் வாழ மகா தேவனிடத்துல விண்ணப்பம் வைக்கிறோம். நீர் மகா தேவனாக இருக்கிறீர், மகா பரிசுத்தராக இருக்கிறீர், மகா பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறீர். உலகத்தில் உள்ளவர்கள் இருக்கிற நீர் பெரியவராக இருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற ஆபிரகாமின் சந்ததியை, ஆபிரகாமை மகா பெரியவனாக்கினீர். அதே போல உம்மிடத்துல விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரையும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் மகா பெரியவர்களாக மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் தான். ராஜா ஆவியானவரே, என்னுடைய மகனுக்காக நீர் செய்த மகா பெரிய காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கண்ணீரை காண்கிற தேவன், என்னுடைய கண்ணீரை திருத்திகள்ல சேர்த்து வைக்கிற தேவன் ஆவியானவரே, நல்ல கொடுத்து அந்த மகனை அந்த தேசத்துல உயர்த்தி இருக்கிற கிருபைக்காக உமக்கு எப்பொழுது நாங்கள் நன்றி இருக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை என்னதான் உபத்திரம் வந்தாலும் உலகத்தில் உபத்திரமும் உண்டு, நீர் உபத்திரத்தை ஜெயித்த தேவனங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. விசேடமாக ஒவ்வொரு பாடசாலை பிள்ளைகளுக்கும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, வருங்காலங்களில் இந்த பாடசாலைகளில் எல்லா பாடசாலைகளையும் இந்த வேதாகமத்தை கட்டாயமாக உம்முடைய வசனம் ஆதியிலேயும் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்த அந்த வார்த்தையை பாடசாலைகளில் ஒரு கட்டாய பாடமாக புதிய பாட்டை கொண்டு வரும்படியாக பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு விண்ணப்பம் வைக்கிறேன். ஆவியானவரே, இயேசுவை அறிகிற அறிவை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிகிற அறிவை, இயேசுவை அறிகிற அறிவை, மகா பெரிய தேவாதி தேவனை, மகா தேவனை அறிந்து ஒவ்வொரு பாடசாலை பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுப்பீராக. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒன்றான மெய்த்தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் சித்தமாக இருக்கிறது. ஆவியானவரே, ஒவ்வொரு புறப்படும் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோ நடத்துகிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களும் மகா பெரிய தேவன் இடைப்பட்டதற்காக நன்றி. மகா பெரிய காரியங்களை செய்ய உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ஊடாக வந்து விட்டார்கள் என்று உலகம் கண்டு இயேசுவிடத்தில் ஓடி வர கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். நீங்கள் கூறின ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே நிச்சயமாகவே தங்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாடசாலைகளிலே வேதாகமம் உண்மையிலேயே படிப்பிக்கப்பட வேண்டும், அது கொண்டு வரப்பட வேண்டும். அதை நாங்கள் கண்ணும் கருத்துமாய் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்காக நாங்களும் ஜெபித்து இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவர்கள் உயர்வுகள் வரும்படி நாங்க ஜெபம் பண்ணுவோம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்க குடும்பத்தோடும் உங்களுடைய ஊழியங்களோடும் சபையாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். உங்களோடும் கூட இருப்பாராக. God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். டொலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord சிஸ்டர். நீங்கள் எங்கள் அதிசயம் செய்யும் கர்த்தர், எங்கள் தேசத்திலே அதிசயங்கள் செய்யும்படி, அங்க மக்கள் ரட்சிப்பை காணும்படி, கர்த்தரை அறிகிற அறிவை அடையும்படி நீங்கள் அவர்களுக்காக ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் நாங்கள் ரட்சிப்பை காணட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும்.
நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியும் நாங்க ஒரு மனதோடு இந்த காலை நேர இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு அப்பா நீங்க இரக்கமுள்ள தகப்பன் ஐயா, தயவுள்ளவர் ஆண்டவரே. அந்த தயவின் மூலமாக அவங்களுக்குள்ள உங்களுடைய அன்பை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான கிரியைகளை நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா நீங்க உங்களோட வாக்குத்தத்தை கூறுறது ஆண்டவரே, பயப்படாதே வழங்குறதுனாலே நீர் எங்களை அப்பா சேர்த்து கொண்டீர் ஐயா. பயப்படாம தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அந்த தெளிந்த புத்தி அவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரட்சிப்பு தான் இதுக்கு காரணம் ஐயா. அப்பா ரட்சிப்பு உங்களிடத்தில் இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி செலுத்த அந்த ரட்சிப்பை இந்த மக்களுக்குள்ள கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் மூலமாக உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுங்க ஐயா. உங்களோட தேவ அன்பை கொடுங்க, தேவ பயத்தை கொடுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, எங்கள் மத்தியில் இப்பொழுதும் கிரிகை செய்து கொண்டிருக்கிற தகப்பனுக்கான நன்றி செலுத்துற. நன்றி நன்றி அப்பா. அப்பா உங்களோட வலது கரத்தினால நீங்க எங்களை தாங்கி நடத்தி வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவரே நீங்க பெரியவராகவும் நல்லவராகவும் போதுமானவராகவும் இருந்து யாவரையும் வழி நடத்தி கொண்டு வர கிருபையிற்காண்டி நன்றி செலுத்துறேன். கிருபையின் மூலமாக நாங்க ரசித்தோம் ஐயா. அந்த கிருபையை இந்த மக்களுக்குள்ள கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இந்த கடைசி காலத்துல அவர்கள் உங்களை அறிந்து நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஆண்டவரே அவர்களையும் ஒரு பரிசுத்தமான கூட்டமாக அவர்களை பிரித்தெடுத்து உங்களுக்கென்று ஊழியர் செய்யற மக்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களோட கரம் எப்பொழுதும் குறுகி போனதும் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய செவி மங்கமாயினதும் இல்லை. அப்படியா நீங்க அவர்களுடைய கண்களை திறந்து அவர் செவிகளை திறந்து அப்பா நானே கர்த்தர் என்று அறியக்கூடியதாக உங்களை அறியக்கூடியதான அறிவை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஐயா. பயப்படாதே வழங்குறதாலே பாதுகாப்பேன் என்றதாலே நான் சோஸ்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்கள் மேல் வச்ச பாசத்தினால அந்த பாசத்தை ஒரு தராலையும் பறிக்க முடியாத அந்த அன்பு, அந்த பெரிதான பரிசுத்தமான அன்பை இவர்களுக்குள்ள கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்றப்பா. உங்களோட அன்பு பெரியது. உங்களுடைய அன்பினால நாங்க இன்று வரையும் அப்பா உங்களுடைய கிருபையின் மாலம் எங்களை தாங்கி நடத்தீங்க. சுகமுள்ளவர்களை சுகப்படுத்தி ஆண்டவரே உங்களோட கிருபையினாலே ரட்சித்தீங்க ஐயா. அவர்களுக்கு ஆண்டவரே இந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. தேசமே பயப்படாத மகிழ்ந்து களிக்கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்ற வாக்கு தத்தத்தை இப்பொழுது கட்டளையிடும்படியாக கேட்டுக்கொள்றேன் அப்பா. நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன். உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுக்கான நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. இப்பொழுது அந்த மக்களை நீங்க ரட்சிக்க போற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. கிருபையின் மூலமாக அவங்களை தாங்கி நடத்துங்க. ஆபத்து காலத்துல அவங்க கூட இருங்க ஐயா. அவங்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிறப்போ அவர்களை ஆக்கி அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படியா கேட்டு ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி 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 சாமி. நன்றி அப்பா. சிஸ்டர் ரீட்டாக்கான்னு வருகிறேன். இந்த ஊழியம் அப்பா ஊழியம் செய்வது லேசான காரியம் இல்லை ஆண்டவரே. இருந்தாலும் உங்களோட பாசம் அவர்கள் மேல் நீங்க வைத்த அந்த பெரிதான அன்பு அந்த 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 வெளிப்படுத்தலை நீங்க கொடுத்து அவங்க ஊழியம் செய்யற அந்த ஊழியங்கள் யாவற்றை பொருட்படுத்த அவர்களையும் புதிதான நாளாக புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஆமினப்பா. சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வர்ற அந்த அருமையான மகனை நீங்க கண்ணோக்கி பாத்தீங்க. அவங்களோட கண்ணீர்களை நீங்க துடைத்தீங்கப்பா. அப்பா நீங்க உங்களோட பாசம் ஒருபோதும் குறைந்தது இல்லை ஐயா. நீங்க அவங்களை அழைப்பின்படி ஆண்டவரே அந்த அவங்க மகனையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் வள்ளி நடத்துங்க. அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அந்த மகனுக்கு கொடுத்த அந்த அந்த ஜப்புக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. Let the favor of the Lord should be upon him அப்பா. உங்களோட ஃபேவர் அவங்க மேல இருக்கும் பொழுது ஐயா ஒருதரங்கள் அருகில வர முடியாத ஐயா. ஏன்னா உங்களோட பாசம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறபடியா அந்த மகனை இரத்த கோட்டைகளை மறைச்சி வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களோட நாம மட்டுமே அந்த மகன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன் ஐயா அப்பா. மறுபடியும் வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர்
பிரதர்ஸோட தேவையில சந்திங்க, அவங்களோட கண்ணீர்களையும் தொடருங்க. உங்களோட கிருபை பிளவீன நேரத்தில் உங்களோட கிருபையை கொடுத்த தகப்பனே, இப்பொழுதும் எங்களுக்குள்ள நீங்க கிரியை செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி, அற்புதங்களுக்கான நன்றி அப்பா. யாவற்றையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துகிற தகப்பன பெரிதான தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்தேன். நீ எனக்கு சாட்சியலாக நாங்க இருக்கும் சரியாக எங்களை நீங்க அழைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படவன். இன்றைக்கு ஒரு புதுதான நாளாக யாவரையும் உங்களோட அன்பினாலே அபிஷேகத்தினாலே அப்பா கிருபையினாலே நிரப்பி ஒரு புதிதான கிருபையின் மூலமாக வழி நடத்தும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் என் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் சிஸ்டர். அல்பம் சிசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் அம்மா. சிசிலியா அம்மா பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்களுடைய வாலிப யுவதிகளுக்காக பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு அந்த வாலிப யுவதிகளை தாங்கி தப்புவித்து நடத்த வேண்டும். தீய பகுதிகளுக்கு அவர்கள் செல்லாதபடி நல்ல பகுதிகளை அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பான தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே உமக்கு நன்றி. கோடான கோடி கோடி நன்றி அப்பா. பரிசுத்த 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 அன்பான தகப்பனே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை உமது கரங்களால் மூடி மறைத்துக் கொள்ளும், உமது போர்வைகளால் அப்பா உமது சிறகுகளால் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. உம்மை தாழ்மையா கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் அப்பா. அவர்கள் கூடாத வழியில் போகாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். அவர்களுக்கு எந்த தீங்கு வந்த போதும் அவர்களை நீரே மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பன். தீய வழியில் போகாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. உம்மால் முடியும் தகப்பனையும் நீர் ஒருவரே இதுக்கு முறையான தேவனப்பா. நீர் அவர்கள் எங்கு போனாலும் அவர்களோடு கூட இருந்து அவையை செவ்வைப்படுத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளில் அநியாயமாக இறந்து போறார்கள் தகப்பனே. கூடாத வழியில் போய் அம்பிட்டு அநியாயமா போறார்கள் தகப்பனே. தகப்பன் தாய்கள் எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் தகப்பனே. அவர் மேலும் அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. ஆவியானவரே, சிறப்பட்டவரே, இந்த வயசான பிள்ளைகள் மேலும் அன்பை செலுத்தும் தகப்பனே. இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு ஒரு ஆறுதல் செலுத்தும் தகப்பனே. அவர்கள் அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துறதுக்கு அவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கு செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலும் அன்பை செலுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவேன் தகப்பனே, எங்களை எல்லா பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கிற தகப்பனே. இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. அன்பான தகப்பனே, என்ன குடும்பத்தை மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை நீரே வழி நடத்துற தேவனப்பா. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்ல. அவரை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா விதாவே, சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா. அந்த பிள்ளைகள் இருவருக்காகவும் நான் இந்த நேரம் இருந்து மன்றாடுகிறேன் தகப்பன். அவர்களுக்கு நீரே ஒரு தகப்பன் தாயுமாயிருந்தவர்கள் ஒரு வேலையை எடுத்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த மகனை ஆசீர்வதியின் தகப்பன். எல்லா பிரச்சனைகளிலும் இந்தவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். அவரை வழிநடத்தும் தகப்பனே. அவருக்கு என்ன தோல்வியோ அதை நீ பெற்றுக் கொடுத்தகப்பன். அவர் தகப்பன் தாய்க்கு அவர் மன நிறைவாகவும் ஒழுக்கமாகவும் நடக்க அவருக்கு வழி செய்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிசிலியாமா. உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகந்தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தயா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய
இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அயல் நாடுகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த தேசம் ஒரு சமாதானம் அடைய, இந்த அயல் நாட்டில இருக்கிற எல்லாரும் ஒரு ரட்சிப்பை காண, தேவனை அறிகிற அறிவை காண, தேவனுக்கு பயப்படுற பயத்தை காண ஜெபம் பண்ணுங்கள். அதோடு பவி சிஸ்டர் இருக்கிறார்கள். ஆனா பவி சிஸ்டருக்கு சரியான சுகையினம், அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவரை சுகபலத்தை கொடுத்து கத்த திரும்பமா ஜெபிக்க வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. அதிகாலையில இருந்து இம்மட்டு நேரம் அப்பா, நீங்கள் கண்மணி நம்மை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தந்தே அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் கருத்திலே ஒப்பு கொண்டுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க தந்தை அப்பா. ஆண்டவரே, அங்குள்ள இனங்கள் ஊற்றுங்கப்பா தந்தையப்பா. எந்த குழப்பங்கள் இல்லாத படிக்கப்பா அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு ஒரு தாய் பிள்ளைகள் போல கூடி வாழ கிருபை செய்யுங்க தந்தையப்பா. தந்தையின் கால் மிதித்த தேசம் எல்லாம் தந்தையப்பா அது ஒற்றுமையான தேசமாய் மாறணும்ப்பா. எந்த குழப்பமும் இன்றி ஆண்டவரையப்பா அந்த தேசத்திலேப்பா அன்பான கிருபை செய்யுங்கப்பா தந்தையே. ரட்சிப்பு இல்லாத எனக்கு ரட்சிக்கப்படும்படியாக அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொண்டுகிறேன். சுற்றி இருக்கிற தேசங்களை தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொண்டுகிறேன் அப்பா. தந்தையே அப்பா ஒவ்வொருவர் மீதும் அன்பான எந்த குழப்பங்களும் சமாதானங்களை எல்லா பொருளாதாரத்தை எடுத்து போடுங்க தந்தையப்பா. இஸ்ரவேல் தேசத்திலே பொருளாதாரங்களை எடுத்து போடுங்கப்பா. அன்பான நோய்களை ஊற்றுங்கப்பா. நோய்களை ஊற்றும்படி இருக்கிறீங்களப்பா. என்ன சரீரத்துல இயேசுவின் நாமத்தினால சரீர பலம் பிசாசானவனை எதிர்க்கிற பிள்ளை தொட அதிகாரம் கிட்டுறது இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. பூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இப்போது எழுந்து எபிக்க கிருபை கொண்டுங்கப்பா, பலம் கொண்டுங்கப்பா. இப்போது இருக்கக்கூடாது, எவிக்கிறதுக்கான பலத்தை கொடுங்க. பூர்ண சுகம் கொண்டுகிற தேவாதி தேவையப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறீங்க, நல்ல சுகத்தை வளத்தை கொடுங்கப்பா. கேட்டுக்கொண்டு இருக்காத படிக்கப்பா. ஜெபிக்கிற பலத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். தாயார தடும்புள்ள கரத்தை சுகம் கொடுங்கப்பா. சுகத்தை கொடுத்த கிருபைக்காய் நன்றி தகப்பனையப்பா. இதுல ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்துல எந்த சத்ருவம் கை போடுற படிக்கு தந்தையே நீங்கள் உங்கள் செட்டுகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து பிசாசானவன் தீண்டி கொண்டிருக்கிறான் அப்பா. அப்பா அதற்கு நாம பயப்பட மாட்டோம். கல்லப்பம் இயேசுவின் நாமத்தினாலே எம்மை தொட முடியாது இருக்கிறார் தந்தையே அப்பா. உங்கள் பிள்ளைகள் அப்பா உங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் தந்தை. உங்களோட பிள்ளைகளை தொட விட மாட்டீங்களப்பா. அப்பா செட்டைக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறீங்க தந்தை அப்பா. சங்கமம் வானொலியை அப்பா திருக்கரத்தில ஒப்பு கொட்டுகிறேன் தந்தை. வானொலியில எந்த தடைகளும் மறந்தபடிக்கு பல்வாரி கட்டத்தினால அப்பா தந்தை. குடும்பம் பிள்ளைகள் திருக்கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் தந்தையே. நீங்கள் உங்கள் செட்டுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மகனுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வேலைக்கு நன்றி அப்பா. இன்னும் அதிலே அப்பா சீரன் சிறப்புமாக வெள்ளம் மேல கண்கள்லையும் தயவை கொட்டுங்க அப்பா. என்றைக்கும் அதுல இருந்து இன்னும் தந்தையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் தள்ளும்புள்ள கரத்தை மகன் மீது வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக என் தந்தை பாதத்தை முத்தமிட்டு கேட்கிறேன் அப்பா. மகனை நீங்கள் எப்படியே வீழ்ச்சிவீங்கள் தந்தை அப்பா. சகோதரர்களே உங்கள் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து அடிமையை தாழ்த்தி என் தந்தை நாங்கள் சிறுகாம் அப்பா பெருகாம்
நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். உங்க சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்திலே எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமென். ஆமென். ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise Lord, Janet. நீங்கள் தங்களுடைய மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமையான இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி ராஜாவே, நன்றி நன்றி நன்றி. ஜெபத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, பரிந்து பேசுகிறதை கேட்பவரே, நறுங்குண்டவர்களை நொறுங்குண்ட ஆவியை நீர் புறக்கணியாத தகப்பனே, இந்த வேளையில உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, ஜெயம் தருகிற தேவனுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த சகோதரி ஜனட் கேட்ட அந்த விண்ணப்பத்துக்கு அப்பா நீர் கண்ணீரின் ஜெபத்துக்கு நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவிக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து மகனுடைய ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணினதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. நீர் தகப்பனப்பா, விண்ணப்பத்தை கேட்டு தள்ளாத தேவர், உம்மிடத்திலே வந்தவர் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு நல்ல ஒரு சாட்சிய நீர் இந்த வேளையில இந்த ஜெப குரூப்பிலே நீர் தந்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்படியாக இந்த விண்ணப்பங்கள் செய்யப்படுகிற ஒவ்வொரு நாளும் 5 நாளும் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லுகிறபடி அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்கிற தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாய் நாங்கள் விசுவாசத்திலும் கண்ணீரிலும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நாங்கள் தரித்திருக்கிற பிள்ளைகளாக உமக்கு முன்பாக தருகிற பலத்துக்காக சத்துவத்துக்காக விசுவாசத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் பிள்ளைகள், நீங்கள் தகப்பனப்பா. நாங்கள் பூமியிலே உம்முடைய பாதத்திலே வாழுகிறோம். நீர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீட்டிருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. 1000 ஸ்தோத்திரங்கள் சொன்னாலும் தகாது ராஜா. இந்த வேளையிலே ராஜா ஆண்டவரே கூடியிருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய செட்டையின் மறைவிலே பிள்ளைகள், கணவன், மனைவி, ஆண்டவரே அப்பா பேர பிள்ளைகள் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் பேர் பேராக ஒப்பு கொடுத்து தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கமும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வீடுகளுக்குள்ளே நல்ல சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆரோக்கியம் வர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அற்புதங்கள், அடையாளங்கள் குடும்பங்களுக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. 1000 ஸ்தோத்திரங்கள் அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. இந்த வேளையிலே ராஜா நோயாளிகளுக்காக நாங்கள் வருகிறோம் தெய்வமே. நீர் சொன்னபடி, நீர் வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவனே கர்த்தாவே, நீர் கர்த்தாவே சொல்லி இருக்கிறீர் பழைய ஏற்பாட்டிலே என் நிபந்தனைகள், என் கட்டளைகள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உங்கள் ஒருவருக்கும் எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த ஒரு கொள்ள நோயோ கொடிய நோயோ வர விடவே மாட்டேன் என்று ஆண்டவரே தீங்கு தூக்கப்படுத்தாதபடி, தீமை அணுகாதபடி பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிறந்த குழந்தையில் இருந்து ஆண்டவரே அப்பா மரண படுக்கையில இருக்கிறதான நோயாளிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு விதமான நோயும் பலவீனமும் ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளை தாக்குகிறதே ராஜா, பலவீனப்படுத்துகிறதே அப்பா. இந்த நோயாளிகள் பலவீனப்பட்டிருக்கிற பொழுது உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று சொன்ன தெய்வமே ஆண்டவரே அப்பா. உம்முடைய பலவானை நீர் கர்த்தாவே ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல சத்துவத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காலூன்றி நிற்கிற பலத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பரம்பரையினாலே வருகிற கர்த்தாவே வேதனைகள், துன்பங்கள், நோய்கள் அநேகம் அப்பா. அதை அறியாத மக்கள் எவ்வளவோ பேர் உண்டு ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலுமாக அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே அந்த பரம்பரை பாவ சாபங்கள் ஆண்டவரே பரம்பரையாக தொடர்ந்து வருகிறதான கொள்ள நோய்கள், கொடிய நோய்கள், தீங்குகள், தீமைகள் அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே சுட்டரித்து
அவர்களை ஆண்டவரை குணப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையில ஏழைகள் பணக்காரன் என்று இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, பிரைவேட் ஆஸ்பத்திரி அரசாங்க ஆஸ்பத்திரியிலே போயிருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே கத்தாவை, இது ரெண்டுக்கும் போக முடியாதபடி வீட்டுக்குள்ளே இருக்கிறதான நோயாளிகள் அநேகம் பேர் அப்பா. தேவனே, இந்த நோயாளிகள் எல்லாரையும் நீர் பாரபட்சம் இல்லாத தெய்வம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் அறிக்கை செய்து இந்த நோயிலும் பலவீனத்திலும் இருந்து விடுதலை பெற கர்த்தர் ஒரு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடும் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ இடங்களிலே நோயாளிகள் வீடுகளுக்கு சென்று சுவிசேஷங்கள் ஜெபங்கள் துதிகள் எல்லாம் ஏறெடுக்கப்படுகிறது ராஜா. ஆனாலும் தங்களுடைய கர்த்தாவே இருதய கட்டுகள் ஆண்டவரே பரம்பர கர்த்தாவே வைராக்கியங்கள் இவர்களை விடாதபடி கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆவிகள் யாவும் கிழித்தெறியும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சிலுவையிலே கர்த்தாவே நசுக்கின தெய்வம், திரைச்சீலையை கிழிக்க வைத்த தெய்வம், கல்லறையை உடைத்த தெய்வம், அற்புத தெய்வம் என்று இயேசு என்ற நாமத்திற்கு எல்லாம் நடுநடுங்கும் என்று பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலே ராஜா நோயாளிகளை உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அது சிறிதா இருக்கட்டும் பெரிதா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும் வயோதிபரா இருக்கட்டும் வாலிபர்களா இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா, சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அப்பா. எந்த நோயினாலும் எந்த பலவீனத்திலும் நீர் முன்னின்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகிய அந்த மருந்தை அவர்களுக்குள்ளே உட்புற பண்ணி ஆண்டவரே அப்பா அந்த நோயை குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்திலே எலும்புகளிலே நரம்புகளிலே இரத்தத்திலே சதையிலே ஆண்டவரே தண்ணீரிலே மூளையிலே இருதயத்திலே இருக்கிறதான சகல நோய்களும் ஆண்டவரே இயேசு என்ற நாமத்திற்குள்ளே ஆண்டவரே அதிகாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. சீசர்களுக்கு கொடுத்தீரு. அந்த நல்ல ஆவி எங்களுக்குள்ளேயும் தந்து நாங்கள் அறிக்கையிட்டு அந்த நோய்கள் யாவும் ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறதான எல்லா சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிறதான பலவீனங்கள் எல்லாம் இயேசுவென்ற நாமத்தினாலே அழிந்து போவதாக ராஜா. பலவீனத்தை கொடுத்து சோர்வை கொடுத்து ஆண்டவரே அப்பா இழந்து வீட்டு காரியங்கள் பார்க்க முடியாதபடி நிக்கிறதான எல்லா அசுத்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வீடுகள் படுக்கைகள் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே கர்த்தாவே தேவனே உம்முடைய நாமத்தினாலே ராஜா இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் கர்த்தாவை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் பரத்தில் இருந்து ஊற்றப்படுகிறதப்பா. உம்முடைய சுகம் உம்முடைய கரத்தில் இருந்து ஊற்றப்படுகிறதப்பா. அந்த சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்களாக இவர்கள் இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே அப்பா. உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே, கற்பத்திலே தெரிந்து கொண்ட தெய்வம், ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்த தெய்வம் தகப்பனே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஒரு மந்திரமும் இல்லை ராஜா. இஸ்ரவேலுக்கு விரோதமான எந்த குறி சொல்லுதலும் மந்திரமும் இல்லை அப்பா. எல்லாம் ஒழிந்து போகும். இயேசு கிறிஸ்துவென்ற நாமம், இயேசுவென்ற நாமம் விலையேறப்பெற்ற நாமம். இந்த விலையேறப்பெற்ற நாமத்தினாலும் இந்த கர்த்தாவை தள்ளும்பினாலும் இவர்கள் குணமடைந்து எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து எங்களையும் வீடுகளையும் ஒப்பு கொடுத்து எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் நேர்மல் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் திருச்சபை மக்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். மகிமையின் பிரகாசம் இந்த திருச்சபை மக்கள் மத்தியிலே வெளிப்பட வேணும் இந்த நாட்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரை மொத்தம் இருந்து எல்லா விதமான ஆண்டவரே கேட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தர் நீர் ஆண்டவரே தந்த இந்த ஜெப வேலைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
கர்த்தர் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் இம்மட்டமாய் இருக்க மாட்டிடுவோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே தயவு பாராட்டினை மட்டுமாய் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்த கண்மலையாயிருந்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தர் இலங்கை தேசம் முழுமைக்கும் என் தேவனாகி கர்த்தர் நீர் ராஜாவாயிருந்து அரசாண்ட ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. தேவன் தாம் அவர்கள் மத்தியில் இருந்து அவளுக்கு எல்லா காரியங்களையும் துணையாய் இருந்து கர்த்தர் ஆண்டவரை செய்ய நினைத்த காரியங்கள் அங்கே நிகழ கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஆண்டவரே அப்பா எல்லா விதமான ஆண்டவரை நன்மைகளால் அவர்களை முடிசூட்டி இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளையும் என் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அங்கு இருக்கிறதான ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு ஆண்டவரை அப்பாத எலியாவை போல் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை பயன்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா எலியாவை போல நீர் ஆண்டவரே அப்பா வானத்தினுடைய ஆண்டவரே அப்பா அக்கினிகள் இறங்கும்படியாய் செய்த தேவன் அவர்கள் மத்தியிலும் பல அற்புதங்களை செய்து பல அதிசயங்களை செய்து அங்க இருக்கிற ஆண்டவரை விக்கிரகத்துக்கு ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கால்களையும் ஆண்டவரை பக்கமாய் திருப்பி அவர்கள் ஆண்டவரை உண்மை மெசிக்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அக்னியாய் அங்க பயன்படுத்தலப்பா. அதன் மூலமாய் ஆண்டவர் அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவரை உம்முடைய தேடி வர என் தேவன் சமூகத்துக்கு ஆண்டவரை கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு ஆண்டவரை நீர் ஆண்டவரை துணையா இருந்து அவருடைய பாவ சாபங்களை எல்லாம் போக்கி அவர்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் ரட்சித்தடையும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக என் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரை நல்ல தகப்பனாயிருந்து வழி நடத்துகிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. என் தேவனாகி கர்த்தர் இந்த வேளையிலும் அங்கு வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய திருசபைக்கு நோக்கி வர கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அப்படியாய் கூட தேசத்தில் ஆண்டவர் இருக்கிறதான ஒவ்வொரு திருசபைகளுக்கு வருகிறதான உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. பல விதத்திலும் அவர்கள் அவர்கள் அந்த தேசத்திலே சாட்சியாய் உலாவ கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களை பார்த்து அநேக ஜனங்கள் உம்முடைய திருசபைக்கு வந்து சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. விசுவாசிகள் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு ஆலயத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஆலயத்திற்கு வந்த பிறகு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பிறகு அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மையின் நிமித்தமாய் அவர்கள் ஆண்டவரே என் தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தர் சமூகத்திலே அவர்கள் எப்படி வந்து அண்டிக் கொண்டார்களோ அவ்விதமாக பல ஜனங்களை வந்து அண்டிக் கொள்ளும்படியாய் என் தேவன் சமூகத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த வல்லமையினால் நிரப்புங்க. உம்முடைய ஆவி எங்கு உண்டோ அந்த இடத்திலே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறீர்கள். அப்படியே ஆவியினால் பெற்றுக்கொண்டவர்களாக இவர்களும் பல இடங்களிலே உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யத்தக்கதான வல்லமைகளை தந்து இவர்களை சிறப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். நீரே ஆண்டவரே முன்னும் பெண்ணுமாக இருக்கிற தேவன், ஆல்பா ஒமேகாவாக இருக்கிற தேவன், துவக்கமும் முடிவும் இருக்கிற தேவன், கர்த்தர் இவர்களுக்கு நீர் துணை நின்ற ஆண்டவரே என் மனமிறங்கி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே அங்கே ஜெபிக்கிறதான வேளையிலும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிறதான வேளையிலும் உமக்கு ஆராதனை செய்கிறதான வேளையிலும் என் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை
மேலே இறங்கி அவர்களும் ஆண்டவர் சமூகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய், உமக்கு ஆண்டவரை உகந்த பிள்ளைகளாய் அவர்கள் ஆண்டவரை சுற்றி தெரிய கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரடியாய் செய்யப்போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அந்த வேளையிலும் இந்த ஜப வேளையை ஒழுங்கு கிரகமாய் செய்து வருகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரி சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். சங்கமம் ஊடகத்தை உருவாக்கி இது உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவர் உச்சரிக்கும்படியாய் அந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு உம்முடைய தூதராக எடுத்து பயன்படுத்தி அவர்களுடைய எல்லா விதமான நோய்களில் இருந்தும் கட்டுக்களில் இருந்தும் அந்தவரே அவர்களுடைய பலவீனங்களிலும் இருந்தும் ஆண்டவரை மாறத்தக்கதாக இந்த ஊடகத்திலும் வருகிறதான ஒவ்வொரு ஜபங்களும் செய்திகளும் கேட்டு அநேக ஜனங்கள் மாறி இந்த சங்கமம் ஊடகத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரபியாய் செய்ப்பதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான சில மகன் கூட கர்த்தர் நீங்கப்பா, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியா மகனோடு கூட இருந்த அந்த குடும்பத்தோடு கூட நீங்க இருந்த அந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஏக்கங்களில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் வாழுகிறதான இடத்திலே அவர்களை ஆண்டவரை எடுத்து ஆண்டவரை உயர்த்தி அப்பா அநேக ஜாதி ஜனங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக நீங்க நிறுத்தும்படியாய் செபிக்கிற அருமையான சகோதரனையும் அப்பா சகோதரியையும் எனக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், மருவக பிள்ளைகள், பேர பிள்ளைகளை கூட சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர்களுக்கு துணையாயிருங்கப்பா, நீங்களே இவர்களை ஆண்டவரை ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. இன்னும் விடுக்கத்தான் இந்த வேளையில அப்பா ஜெபிக்க இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்கு கர்த்தர் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அப்பா அந்த ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பரிசுத்தாவின் வல்லமையினால் எடுத்து பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கும் படி ஜெபிக்கிறவர்களாக இவர்களை ஆண்டவரை வைத்து உம்முடைய பரிசுத்த நாம மகிமை தர வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கூட இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகனையும் அவருடைய கணவர் இரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தூரத்தில் இருக்க மகனையும் கர்த்தனை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவரை எண்ணங்கள் ஏக்கங்களில் இருக்கிற காரியங்களை எல்லாம் அறிந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக, தேசங்களின் ரட்சிப்புகளுக்காக இந்த ராஜாக்கள் அதிகாரிகள் ஞானமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்த யுத்தங்கள் தொடங்காதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான நாளை உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்தப்பா சித்தத்துக்கு நேர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், இதுவரை நீர் எங்களோடு இருந்து கரம் பிடித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து ஒரு தாயை போல தகப்பனை போல சுமந்து வந்த உமது கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக ஒரு திசை கூட நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அப்பா நீர் வரும் வரை நாங்கள் கரை திரை அற்றதாய் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் சோதரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தங்கி இருக்கிற தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா.
நாங்கள் தங்கி இருக்கிற தேசங்களிலும் எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே இந்த நாளிலே விசேஷமான ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எழுப்புதலின் தீ தேசங்களின் மீது திரளாய் ஊற்றுவீராக. தேசங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவதில்லை என்ற வார்த்தையின்படி அப்பா எந்த பட்டயம் எங்கள் தேசங்களிலே உலாவாதபடிக்கு, ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடிக்கு, ஆத்துமாக்களும் மனுஷ சரீரங்களை ரத்தம் சிந்தாதபடிக்கு எல்லா யுத்தங்களையும் தடுத்து நிறுத்துகிறவராகிய நீர் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யுத்தங்களை தடுத்து நிறுத்துவீராகப்பா. நீரே எங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. ஆமேசப்பா, அப்படியாக தேசங்களிலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எத்தனையோ அழிவுகள், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்கள் எல்லாம் நாசமாய் போய்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அந்த தேச தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர்த்தாமே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. தேசங்களை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஞானத்தை நீங்க கொடுங்கப்பா. அப்பா சோத்திர ராஜாவின் இருதயம் உம்முடைய கரங்களிலே இருக்கிறது அப்பா. அதை நீர்கால்கள் திரும்புகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. நீர் உமக்கு சோத்திரம். அந்த தலைவர்களுக்கும் நாட்டை ஆளுகிற எல்லா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவரை விசேஷமாய் நீர் அவர்களை ஆசிர்வதிங்க. இவர்களும் அறிகின்ற அறிவை கொடுங்க. ரட்சிப்பு அவர்களுக்கு பரத்திலிருந்து உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உம்முடையதா இருக்கிறபடினாலே யாருமே அழிந்து கெட்டு போவதும் அது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே அவர்களும் ரட்சிக்கப்பட நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேசங்களை ஆளுகை செய்யும் பொழுது தேச மக்கள் எல்லோரும் மகிழ்ந்து சுகித்து வாழ்ந்திருக்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த வேலையிலே எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். தேச மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேசத்தின் பொருளாதார நிலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. தேசங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அவர்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் நல்ல விதமா நடக்க அந்த மினிஸ்டர்ஸுங்களுக்கு கூட தேவன் நீங்க நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. தேசத்திலே வாழ்ந்திருக்கிறதான எல்லா மக்கள் கூட சமாதானத்தோடு வாழ்ந்திருந்து அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படக்கூட ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் இந்த தேசங்களிலே வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைத்திரை அற்றதாய் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. மாயமால இல்லாத வாழ்க்கை வாழவும், ரட்சிக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறதை ரட்சிக்கப்படாதவர்கள் கண்டு அவர்களும் மனமாறி ரட்சிக்கப்படவும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக நாங்கள் வசிக்கிறதான தேசங்களை செழிப்புள்ள தேசங்களாய் மாற்றியப்பா, அட்வான்ஸ் கண்ட்ரியாய் நீர் மாற்றி தேசங்களுக்கும் கர்த்தாவே இடையே சமாதானத்தை நீர் கட்டளிட்டு ஆளுகை செய்யுங்க. விசேஷமா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி சமாதானத்தோடு மக்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு தேசங்களிடையே, தேச தலைவர்களிடையே, மக்களிடையே ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த வேலையில ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேகருக்காகவும் தேசங்களுக்காகவும் ஆண்டவரே அப்பா, உம்மை அறியாத மக்களுக்காகவும் சேவை செய்கிறதான மகன் தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லோரையும், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இவர்கள் செய்கிறதான இந்த ஊழியம் அது உமக்கு பிரியமா இருந்து இன்னும் அதிகமான ஞானத்தினாலே நீ நடத்தி இன்னும் என்னென்ன பரிமாணத்துக்குள் கடந்து போக வேண்டுமோ அதற்குள்ளாய் தேவதாசனை நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. போக்குவரவையும் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் தேவன் என்பது கிருபை இருந்து ஆசிர்வதித்து உயர்த்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும், அவருடைய குடும்பங்களையும், பிள்ளைகளையும், எல்லா காரியங்களப்பா, குடும்பத்தின் தேவைகள் யாவற்றையும்
நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் பிள்ளைகளே தேவரே நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே. அப்பா, ஒரு குன்றின் மீது இட்ட தீபமாக அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்து உமக்கென்று எழும்பி இன்னும் பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. அப்படியாக கூட ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் அவ்வரிவிதமாய் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகள் யாவரையுமாய் தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். 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 நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமென்ட்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை இறங்க வேணும். தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாயும் ஒவ்வொரு இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ராஜாக்கள் அதிகாரிகளுக்காய் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, தேவனே பொறுப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த காரியத்தை அதிகாரிகள் இந்த மக்கள் புதிய இருதயத்தை கொடுப்பேன் சொன்னாங்க. புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா. கல்யாண இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்கள் அப்பா. சுத்தரிக்கப்படுவதாக கிரிகள், மாம்சத்தின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் நீங்க சொல்லாகும் என்றவனே பிதாவே, கிருபை செய்யுங்கள். ஆவியானவரே, ஆவியானவரே அங்கே விடுதலை விசேஷமா ரஷ்யா தேசத்தை புறப்படும் நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல நேரத்துக்கு தேவனாக இருக்கிறீங்களா அப்பா. பிதா, உங்களுடைய வார்த்தை தேவனே ஆவியானது நீங்கள் பேசுகிறா. உங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை. வான மண்டலங்களுக்கு கிரிய சேர எல்லாம் இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாகிறவரு அந்த தேசம் முழங்கால் யாவும் முடங்குவதாக அதிகாரியோட முழங்கால் யாவும் ஏசு பேசுவல்லாமக்கு முடங்குவதாக என்பவரே பிதா. ராஜாவே நன்றி அப்பமல்ல உடைய ஆவியினாலே தந்த தேவனே கடைசி நாட்களில் மாம்சமான
ஊற்றுமையா தேசத்து மக்கள் மீது ஊற்றுங்கப்பா பிதா விசுவாசம் கொடுக்கப்பட்டு போவாங்க நாமத்து நீங்கள் சிலுவையிலே விசுவாசம் வெற்றி ராஜாவி ஓ நன்றி பிதாவி ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா உங்களுடைய வார்த்தை இல்லாமல் தேவனே தேசங்கள் சங்காரமாறதவனை பிதாவே குடும்பங்கள் சங்காரமாறதவனை பிதாவே தனி மக்கள் சங்காரமாறத ராஜா நன்றி அப்பா இந்தவனே நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா நீங்கள் வழக்காடுங்கள் சொல்லாங்க நெய்கிறதவனே அக்கினி ஆஸ்திரங்கள் ஆயுதங்கள் எல்லாம் சுட்டரிப்பின் ஆவியினாலே சுட்டரிக்கப்பட்டதாக பிதா மக்களை ராஜாவே என்பவன் நன்றி பரிசுத்த தேவனே நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்பா யுத்தங்களை நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுங்கள் ஐயா இயேசு ராஜாவே நன்றி என்பவனே சோஸ்திரம் அப்பா பிதாவே நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே வானத்தையும் பூமியையும் படுத்த தேவனே அப்பா இந்த அழிவில் இந்த மக்களை முற்றச்சுங்கள் அப்பா பிதாவே நோவாடைய நாட்களில் நடக்கிறது போல் நடக்கும் சொன்னீங்க அப்பா நோத்துடைய நாட்களில் நடக்கும் சொன்னீங்க என்றவனே பிதாவே இத்தனை நடந்து கொண்டிருக்கும் அப்பா பிதாவே அப்பா பிதாவே விசுவாசாரவன் கூட வைத்திருக்கிற பரிசுத்தாவியானவர் துறவங்க அப்பா பிதாவே வார்த்தை அனுப்பி துறவங்களை ஐயா இயேசு ராஜாவே என்றவனே திரும்ப இயேசு ராஜாவே சங்கம ஊழியத்துக்கெல்லாம் கடந்து செல்லும் வார்த்தைகளும் அப்பா பிதாவே அக்கினியாய் கலந்து செல்வதாக செல்வதாக ராஜாவே கேட்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா நம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக அப்பா பிதாவே சீசனாக மாற்றுங்க பிதாவே நன்றிய அபிஷேகத்தாலே பிதாவே சங்கம ஊழியத்தை அப்பா பிதாவே ஆவியினாலே ஆசீர்வாதத்தாலே நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே அப்படி நீங்கள் செய்வதற்காக நன்றி அப்பா யார் யார் நோய் வியாதியோடு இருக்காளோ உங்களுடைய வார்த்தை அனுப்பி ராஜா விசுவாசமான பவிசுடைய சகல நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வெளியேறுவதாக சகல நோய்களும் வெளியேறுவதாக நோய்க்கு காரணமா இருக்கிற இயேசு ராஜா அறிவுள்ள சொத்தை கூட அந்த வாழுக்கு அப்பா பிதாவே ஓ நன்றி நீங்கள் பரிகாரியாப்பா நீங்கள்ப்பா அக்கினி ஜுவாரியா இந்த மகளை மாற்றுங்கப்பா சோர்வினாவியல் பலவீனத்தினாவியல் இந்த மகளை விட்டு வெளியேறுவதாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த சமாதானம் சுகம் உண்டாவதாக தேவனே பிதாவே ஏசாயா 32:18 சொன்னது போல் பிதாவே ஒரு சமாதான தேவனை வீடாக மாற்றும் ஐயா ஒரு சமாதான தாபத்மா இந்த வீட்டை மாற்றுங்கப்பா பிதாவே நன்றி ராஜாவே யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனோடு இருக்காளோ ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்களப்பா பிதாவே கடந்து செல்வதாக ஆதி தீவிரமாக தேவனை உங்களுடைய வார்த்தை அன்னைக்கு நீங்கள் சுகப்படுத்துவதற்காக நன்றி அப்பா தேவனே அந்த 100 கல்வரிக்கு சொன்னீங்களப்பா பிதாவே தேவனே இந்த மகன் சொன்னாரப்பா வார்த்தையை தேவனை நீங்கள் அன்னைக்கு அந்த மகனை சுகப்படுத்தீங்கள் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவேன் சொன்ன அந்த மகன் கேட்ட போது நீங்க வார்த்தை அன்னைக்கு குணப்படுத்தீங்கள் ஐயா அதே போல் தேவனை பிதா 2வது அற்புதத்தை செய்வீங்களப்பா பிதாவே இந்த ராஜாவுடைய தேவனே மனுஷனுடைய குமாரன் மரண வேதனையோடு இருக்கும் பொழுதப்பா உம்முடைய வார்த்தையை அன்னைக்கு குணப்படுத்தீங்கள் ஐயா இயேசு ராஜாவே அப்படியாக தேவனே சங்கீதம் 147:15 சொன்னது போல் மகா கடந்து செல்வதாக தேவனே இப்பொழுதே சுகம் உண்டாவதாக என்றவனே பிதாவே நன்றி ராஜாவே ஆவியானவரே நன்றி அப்பா பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா உங்களுடைய நாமம் ஒன்றே மகிழப்படுவதாக ராஜாவே நன்றி தேவனே ஆவியான தேவனே எங்களுக்குள்ளே தேவனே நீங்கள் பரிசுத்த ரத்தம் சிந்தியப்பா பிதாவே உங்களோடு எழுந்து தேவனே சென்று உங்களுக்கு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் அப்பா பிதாவே நீங்கள் சொன்னீங்களப்பா நான் செய்த அற்புதங்களை செய்வீங்கள் அதற்கு செய்யும் என்று விசுவாசித்த விதமாய் தேவனே பிதாவே எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் பிதாவின் வலதுபார்ந்து தேவனே பிதாவே அனுப்பின நீ பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே நன்றி அப்பா பிதாவே ஊற்றுமையாவுடைய மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுங்கப்பா பிதாவே தேசமும் உள்ள மக்களுடைய
ஊற்றுங்க. உம்முடைய அக்கினியை போடுங்க. புதிய இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பின் ஆவியை ஒவ்வொரு இருதயங்களிலே ஊற்றுங்கப்பா பிதாவே. ஒருவரை ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவினாலே நிரப்புங்கப்பா. ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் சுத்தமாக நன்றி என்றவனே சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய மகிமைக்காய் நன்றி என்றவனே சோஸ்திரம் ஐயா. ஜலசிச ஜபத்தை கேட்கிறவனப்பா. யார் உத்தமம் பிதாவே வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் பிதாவே. நீ முழுவதும் தேடுகளை கண்டறிவாங்க சொல்லி 2 அதிகாரம் 13 சொன்னீங்களப்பா பிதாவே. அதுபோல அந்த மகளுக்கு தேவனை கேட்டுக்கொண்ட ஜபத்துக்கு நீங்கள் பகிர்ந்ததற்காக நன்றி. தேவனை அந்த மகன் மீது விசுவாசித்து ஆவியினால் அந்த மகன் பிறப்பும் விசுவாசித்த ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. சங்கீதம் 113 அதிகாரம் 7-8 சொன்னீங்களப்பா பிதாவே. சிறியவனை தேவனை குப்பை தூக்கி எடுத்து ஆரம்பிச்சவனே அதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி. ஓ, நீ யாரும் பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நான் உடைய குடும்பத்திலே செய்வேன் என்று நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா பிதாவே ஆவிக்குரியவர்களை மாற்றுங்க அப்பா பிதாவே. ஆவிக்குரியவர்கள் செயல்பட்டை நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான் சொன்னீங்கள் அப்பா பிதாவே. ஆவிக்குரியவர்களுக்கு ஆவியான ரகசியங்களை மரபுகளை ஆவியானவர் நீங்கள் அதற்காக நன்றி ராஜாவே. மாற்றுங்கப்பா பிதாவே. 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாத தேவனே பிதாவே. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சிந்தியோடு ஆவியானவர் சொல்வதை கேட்டு நடக்கிறவனே கிருபை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா. வார்த்தையினாலே சிந்தியோடு ஆவியானவரே நன்றி அப்பா. சிந்தியை ஒவ்வொருவரும் இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே செய்வதற்காக நன்றி. நீங்கள் அக்கினியாக இருந்ததற்கு நன்றி அப்பா பிதாவே. அபிஷேகம் உம்முடைய கடந்து செல்வதாகவனே அக்னியாய் கடந்து செல்வதாக ஒரு மீதம் நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை சேர்ந்தவனே பொறுப்படும் ஐயா பிதாவே. சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியும் பிதாவே. நீங்கள் திறந்த வாசல் ஒருவரும் பூட்ட முடியும் பிதாவே. தேசங்களை அசைக்கத்தக்கதாகவனே பிதா. இந்த வார்த்தைகள் நடந்து போவதாக என்பவனே பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே அப்பா பிதாவே. நீங்கள் தேவனே, நாங்கள் சிறுவனும் அப்பா பிதாவே. பொறுப்படுங்கள் ஐயா ஒருவரையும் அப்பா பிதாவே. பேசுவன் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் 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 ஆமீன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. நான் ஜெபிக்கிறேன். மேரி வரும்போது ஜெபம் பண்றேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, மகாபெரிய கர்த்தரா, எங்கள் மத்தியிலே பலமுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தந்து நடத்துறவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, செம்மையான இருதயத்தின் ஜெபங்களை தள்ளாதவரே, மக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே இந்திய நாளும் ஆண்டவரே தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை ஆவியானவர் எங்களை நடத்தி சென்றீர் அப்பா. நாங்கள் இதற்காக செபிக்க வேண்டும், எப்படி செபிக்க வேண்டும் என்று எல்லா பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். சங்கம வானொலிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவில் ஏசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம். தரிசனத்தை இன்னுமாய் ஆண்டவரை விரிவுபடுத்துற தேவன், விருத்தியாக்குற தேவனாய் இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ நினைத்தல்லும் ஐயா ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியோடும் உண்மையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வீடுகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே, அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் எதுவாய் இருந்தாலும் அப்பா நீர் ஆண்டவரே கர்த்தாவே அதை கொடுக்க வல்லவர் அப்பா. பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்க வல்லவர் அப்பா.
உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பாவி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால் குணமாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைக்கு வார்த்தை அனுப்பி நீர் குணமாக்கும் ஐயா. உம்முடைய கரத்தில் இருந்து நாளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே மிகுதியான காரியங்கள் எல்லாம் நீர் பொறுப்பெருங்கத்தாவே. ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா. பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் உமக்கு நீராய் நீத்தியாய் நடக்க கத்தாவே. ஆம் ஆண்டவரே இந்த பாடசாலைகள்ல கத்தாவே உடைய வேதாகமம் கொண்டு வரப்பட ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய ஆண்டவரே கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் ஆண்டவரே கொட்டு தள்ளும் தடைகளை எல்லாம் நீக்கி அருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடசாலைகளையும் கல்வித்துறைகளையும் கல்வி அமைச்சர்மார்களையும் இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம் கத்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு ரத்தத்துக்கு சத்தியத்துக்கு சிறைப்பிடிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே வரும் நாட்களில் நாங்கள் அதை காண்போம் ஆண்டவரே. அப்பா அதுக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் திட்டங்களும் மனுஷ மாமிச திட்டங்களும் இயேசுவின் நாமத்தை நாம் கெட்டிந்து போடுவீராக கத்தாவே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் ஒன்றே எல்லாருக்குள்ளும் மகிமைப்பட கத்தாவே. ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மேரிக்காவும் செபிக்கிறோம் கத்தாவே. பிள்ளையோடும் கூட இருந்து கத்தாவே நீர் வழி நடத்தும் ஐயா. இனுமாய் கத்தாவே ஏமிக்காவும் செபிக்கிறோம் ஐயா. பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்தும் ஐயா. நாளை முற்று முழுக்க பொறுப்பேறும். இந்த நாள் உம்முடைய கரம் இருந்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். மேரி பிரைஸ் தி லார்ட். ஓகே லெஸ்லியன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனட் அவர்களையும் இணைந்து ஜபித்த கால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளும் இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலும் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. 10:30 மணிக்கு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த வகையிலே அந்த நேரத்தில் இணையுங்கள். இன்னும் 1 மணித்தியால நேரத்திலே ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள், அல்லது வானொலி கூடாக நீங்கள் இணைந்து கேட்க முடியும். www.sangamam.com www.sangamamtamilgospelradio.com ஊடாக நீங்கள் இணைய முடியும். இந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மைக் ஆன்ல இருக்கு. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நாங்க பிரேயர் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த கால் ஒரு அது கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. பரிபூர்ண சுகத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஆமீன். உங்களுடைய மூத்த மகன் போயிட்டாரா இதுக்கு ஷிப்புக்கு? அங்கதான் இருக்கு, நார்வேல இருக்கிறாருங்க ஐயா. மூத்த மகன் என்னோட இருக்கிறாருங்க. இளைய மகன் இளைய மகன். ஓகே. மூத்த மகனுக்கு சுகம் இல்ல? இல்ல, மூத்த மகனும் நல்லா இருக்காருங்க. அவரு என்னோட இருக்கிறாரு. அவர் இங்கே ஊழியம் செஞ்சுன்னு அப்படியே. சார்ல்ஸுக்கு தான் சுகம் இல்லை. அன்னைக்கு காலு அந்த புண்ணுக்காக போயிருந்தாரு டாக்டர் கிட்ட. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அப்ப சுகமா இருக்கா? நீங்கள் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா? இல்லையா, டயபெட்டிக் எல்லாம் எதுவும் இல்லை. ரீசெண்டா செக் பண்ண ஒரு லாஸ்ட் வீக்ல. ஓகே. டயபெட்டிக்ல ஓகே மெட்டேஜ். ஆனா அந்த சின்ன கால்ல ஒரு இரும்பு வந்து அது மேல விழுந்துருச்சு, ஒரு ஃபிங்கர் மேல, 3rd ஃபிங்கர் மேல, லெக்ல. ஓகே ஓகே. அது உங்களுக்கு டயபெட்டிக் இல்லையா? எல்லாம் சோமா டக்குன்னு சோமாவிடும். கத்தருக்கு பார்த்து கொள்ளுவார். ஆமென் ஆமென். டயபெட்டிக் இருந்தா தான் நீங்க worry பண்ணணும். எப்படி இருக்காங்க பிரதர்? வீட்டுல சிஸ்டர் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்ல சுகமா இருக்கிறோம், நல்ல சுகமா இருக்கிறோம். எடுத்து வராங்க. நாங்க எங்களுடைய ஜபத்திலேயே நாங்க தினமும் எங்களுடைய வீட்டுல பிரேயர் இருக்கு. குடும்ப ஜபம், ஃபேமிலி பிரேயர். ஆமீன் ஆமீன். அதுல நம்ம தெரிவிப்போம்.
ஆமே. நாங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்கள் நவம்பர் மாதத்திலே என்னுடைய மகளுக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலே. போகிறதுக்கு ஆயத்தமாகிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தரதுக்கான எல்லா வழிகளையும் திறந்து கொடுக்க வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்தில் எல்லோரும் ஒப்புவிக்கிறோம். God bless you all. Amen. 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 ஆமென். Praise the Lord. அருமையானவர்களே, இதுவரை நேரமும் இலங்கைக்கான